நம்ம ரெகுலர் கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க பாடியிலேருந்து, இதுமாரி 3 ஏசி கழட்டி மாட்டி தரணுன்னாங்க. சரி, கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம சைட்டுக்கு போய்ட்டோம். சைட்டில் போய்ட்டு அவுட்டோரில் கேஸ் லாக் பண்ணலாம் பார்த்தா ஃபஸ்ட் ஏசியை வந்து ஐஸ் ஃபார்ம் ஆரம்பிச்சிச்சு. சரி, என்னடான்னு பார்த்தா நெட்டு கிராக் இருந்தது. கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன பண்ணோம், 3 ஏசி நம்ம கேஸ் லாக் பண்ணிவிட்டு காப்போட்டு போய் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இண்டோர் அவுட் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டோம். கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ணால் கஸ்டமர் வந்து புது வீடு ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. புது வீடு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு, அதனால் எதுவும் தேவைப்படாதுன்னு சொன்னாங்க கஸ்டமர். அதே போல் சர்வீஸ்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல, நம்ம ஒரு நாள் ஃப்ரீயாக ரிமூவ் பண்ணிக்கலாம், எனக்கு ஒர்க் இருக்குது, அதனால் ஏசி கழட்டி மாட்டி கொடுத்தா போதும்னாங்க. சரி, நம்ம கஸ்டமர் சொல்லிட்டு நம்ம புது வீட்டுக்கு போயிட்டு நம்ம டெம்ப்ளேட் எல்லாம் வச்சுட்டு இண்டோர் லாக் பண்ணிட்டோம். 3 டெம்ப்ளேட் வச்சு இண்டோர் லாக் பண்ணிவிட்டு அவுடோர் எல்லாம் சன்சைஸ் லாக் வச்சுட்டு இருக்கிற காப்போட்டு நம்ம ஃப்ளார் பண்ணி டைட் பண்ணிட்டோம். எல்ஜி ஏசி இன்வெர்ட்டருக்கு மட்டும் நம்ம ஸ்டாண்ட் வச்சு மாட்டம் இருந்தது, அதுக்கு மட்டும் போல்நட் கிட்ட வாங்கி வந்து மாட்டிட்டு எல்லா ஏசி ஃப்ளார்லாம் டைட் பண்ணிட்டு லீக்கேஜ்லாம் பார்த்துட்டு கையோட ஒயிட் சிமெண்ட்டை போட்டுட்டு ஏசி ஆன் பண்ணோம். ஏசி ஆன் பண்ணிட்டு கூலிங் எல்லாம் செக் பண்ணோம். கூலிங் எல்லாம் கரெக்டாக இருந்தது. அந்த கிராக்கான நெட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. இது போல்